pasangla, good evening. How is everybody? Now unga Shruthi Maam and இன்னைக்கு நம்ம NEET foundation classes we're going to start off with human health and diseases. Okay, so human health and disease definitely ரொம்ப important ஆன ஒரு chapter because உங்களுக்கு simple ஆன questions but ரொம்ப means scoring ஆன questions உங்களுக்கு இந்த sectionல இருந்து கிடைக்கும். Yeah pasangla, is it okay? I hope என்னோட audio video எல்லாமே clear இருக்கா? Is everybody able to hear me, see me? Everything is fine? Everybody? All right. Hi Srihari, Pradeep, Joshna, Leena, Sneha. Hello. That's the spirit. Harsha, Zoro, Shaktivel, some energy pasanga. இப்படிதான் என் கிளாஸ்ல எப்பயுமே ஸ்டார்ஸும் பிரைட்டா இருக்கணும், நீங்களும் பிரைட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம கிளாஸ்ல ஒரு கலை கட்டும். Yes or no? Absolutely. Moon, Jayalakshmi, Akalya, Shanu. Good evening everybody. Hi Priya, Purple, Vaishali, Srihari. Okay. So human health and disease பொறுத்த வரைக்கும் பசங்களா particularly நம்ம human health affect பண்ற மாதிரி என்னென்ன microbes நமக்கு disease cause பண்ணுது, அதோட symptoms என்ன, overall இந்த diseaseல இருந்து நம்ம body நம்மள எப்படி காப்பாத்திக்க help பண்ணுது. Okay, நம்ம health protect பண்ணிக்கிறதுக்கு what is our body doing about it, which is immune system. Immunity na என்ன, immune systemல what are the organs, components, எப்படி அது நமக்கு இந்த defense கொடுக்குது அப்படிங்கறத படிக்க போறோம். And then human health and disease அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப predominantா நம்மள affect பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான diseases, which is cancer and AIDS. இது ரெண்டுத்து பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா படிக்க போறோம். And then followed by the drug and alcohol abuse. அது எப்படி நம்ம health affect பண்ணுது and என்னென்ன preventions and controls நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் we're going to deal in this entire chapter. அதுல இன்னைக்கு part 1 பார்க்க போறோம் பசங்களா, where we first going to start off with what are the diseases, நம்ம microbes cause பண்ற disease na என்னென்ன cause பண்ணுது, என்னென்ன harm நமக்கு produce பண்ணுது அப்படிங்கிறத we're going to be seeing in today's class. Is that okay? எனர்ஜி வேற லெவல்ல இருக்கா? ஆரம்பிச்சிடலாமா? மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க பசங்களா. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் யூஸ் பண்ணி டெஃபினட்டா நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா செஷன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட நோட்ஸ் எல்லாமே நமக்கு டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் அப்லோட் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால மறக்காம நீங்க அந்த நோட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கும் அண்ட் டெய்லி என்ன கிளாஸஸ் நடக்குது, என்னென்ன நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெஃபினட்டா நம்ம கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் கண் மூடி தற்கிறதுக்குள்ள அடுத்த நீட் வந்துடும். ஸோ அதனால எந்த ஒரு நிமிஷத்தையுமே வேஸ்ட் பண்ணாம we will make sure that நம்மளோட ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்டா சூப்பரா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஓகே, and we are there for that. So நம்ம entire Xylem family, நம்ம teachers எல்லாருமே are making efforts for the same. So நம்ம எல்லாரும் சேர்ந்து we are on this journey together and let's make it happen பசங்களா. ஓகே, clear everybody? All right, எல்லாரும் அந்த லைக் பட்டனை தட்டியாச்சா? everyone, class ஆரம்பிச்சிடலாமா? Okay, everybody, Sudarshan, Sneha, Shaktivel, Renu. All right. So நம்ம foundation classes பசங்களா நம்ம இன்னைக்கு we're going to start off with human health and disease உடைய first class. Okay, so first class ன்னு சொல்லும்போது definitely we need to start from the basics. Yeah, so first of all, what is health அப்படினா நம்ம WHO கொடுத்திருக்கிற definition படி physical, mental, social எல்லா aspectலயும் if somebody is good to do, okay, எல்லா இடத்துலயும் when there is a well-being physically, mentally and socially, we define it as being healthy. Okay, ஆனா disease அப்படினா இந்த ஒரு state of health அவ்வளோ நான் ஹெல்த்தியா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன், ஏதாவது நம்ம பாடியில ஃபங்க்ஷனிங் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா we call it a disease. Okay, as simple as that. நார்மலா இதெல்லாம் நம்ம டெய்லி சராசரி யூஸ் பண்ற வார்த்தைகள், ஹெல்த், டிசீஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால let's just stick to the point that எல்லாமே நல்லா இருக்கும்பொழுது it is healthy. அந்த ஸ்டேட் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா we can call it as a
disease. Okay, now இந்த ஒரு health and disease அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா முந்தின காலத்துல இதோடைய ஒரு தியரி கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. என்னவா இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிப்போக்ரேட்ஸ், அதுக்கப்புறம் ஆயுர்வேதா சிஸ்டம்லாம் தே செட் நம்ம பாடியில ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, இந்த ஃப்ளூயிட்ஸோட பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹெல்த் இருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு yellow bile, black bile, ஓகே, அதுக்கப்புறம் ரெட் பிளட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ், இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். யாருக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அவங்க வந்து ரொம்ப சூடான பர்சனாலிட்டியா இருப்பாங்க, எல்லோ பைல் ஜாஸ்தியா இருந்தா ஜுரம் வரும். ஸோ இந்த மாதிரியான தியரிஸ்லாம் இருந்த பட்சத்துல வில்லியம் ஹாவே வந்து இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, பிளட்ங்கிறது தான் மெயினா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். அண்ட் இந்த ஒரு ஃப்ளூயிட் வந்து நமக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் எல்லா கம்போனன்ட்ஸையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி பேலன்ஸ்டாக பார்த்துக்கிறதுனால தான் வந்து நமக்கு சரியான ஹெல்த் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னதும் இந்த குட் ஹியூமர் ஹைப்போதிசிஸ் வந்து காட் டிஸ்ப்ரூவ்ட். Okay, so we got disproved of this theory. But அதுக்கப்புறமா what exactly is health and in the health எதனால டேமேஜ் ஆகுது? ஓகே, நம்மளோட ஃப்ளூயிட்ஸ் கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம ஏன் வந்து ஹெல்த் வந்து வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் வந்து, சப்போஸ் somebody is born with a ஜெனட்டிக் டிஸார்டர், ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் அவங்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே இருந்தது அப்படின்னா அந்த காரணத்துக்காக வந்து கண்டிப்பா ஹெல்த்ல வந்து இட் கேன் டேக் அ டோல். ஓகே, ஸோ அந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ்னால அவங்களுக்கு ஹெல்த் வீணா போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அது வந்து இப்போ நம்ம எங்கேயோ போறோம், எங்கேருந்தோ நமக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நமக்கே தெரியாம நம்ம பாடிக்குள்ள வந்து இன்ஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தென் டெஃபினட்டா வந்து இட் கேன் காஸ் அன் இன்ஃபெக்ஷன். ஓகே, இதுவும் இல்லைன்னா இது வந்து நம்ம சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான ஆஸ்பெக்டுக்கு எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம லைஃப் ஸ்டைலை ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஹேபிட்ஸ்னால ஹெல்த் வீணா போயிடும். ஸோ அதனால வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னால, ஹெல்த் இது லைஃப் ஸ்டைல்னால, அப்படி இல்லாட்டி இன்ஃபெக்ஷன்ஸ்னால நம்ம ஹெல்த்துக்கு பாதிப்புகள் வரலாம். ஓகே, ஸோ அதனால இப்போ வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் பத்தி நம்ம வந்து மேபி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு கிளிம்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, லைஃப் ஸ்டைலை பத்தி நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அது நம்ம மாத்திக்க வேண்டிய விஷயங்கள். பட் ஆனா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒன்று காஸ் பண்றதுனால அதை நம்ம இன்னும் டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஓகே, பட் இதையும் தாண்டி நம்ம ஒரு நல்ல ஹெல்த் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா பர்சனல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி டிசீஸை பத்தி ஃபர்ஸ்ட் தெரியணும். எனக்கு இந்த டிசீஸை பத்தி தெரியவே இல்லை, இது எப்படி வரும்னே எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நான் எப்படி என்ன பார்த்துப்பேன்? ஸோ அதனால அதை பத்தி நான் அவேர்னஸ் வேணும். கரெக்டா டேஞ்சரஸான டிசீசஸ்க்கு அகேன்ஸ்டா வேக்சினேஷன் போடணும். ஓகே, ப்ராப்பரா வேஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும், ஏன்னா அதுல இருந்தே பாதி வியாதிகள் பழவும். அதுக்கப்புறம் வந்து வெக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஃபுட் அண்ட் வாட்டர் ரீசோர்ஸஸை நம்ம ஹைஜீனா வச்சிருந்தோம், வாய்க்குள்ள போடுறத கிளீனா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட ஹெல்த் வந்து டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கண்டிப்பா வந்து we can achieve a good state of health. ஓகே பசங்களா, நான் இதையும் மீறி நமக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ஆர் மோர் ஆர்கன்ஸ் ஆர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இந்த பாடி வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அட்வர்ஸா எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இட் வில் ரிசல்ட் இன் அ பர்டிகுலர் டிசீஸ். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு டிசீஸ்க்குமே ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசமை பொறுத்து ஒவ்வொரு ஆர்கன், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு ஆர்கானிசமை பொறுத்து ஒவ்வொரு சிம்டம் வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸை வச்சுதான் இது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஆஸ் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் நீங்க வந்து டிசீஸை பத்தி மட்டும் கிடையாது, அதை எப்படி கியூர் பண்றதுங்கிறது மட்டும் இல்லாம அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? இல்ல அது தெரியல அப்படின்னா நம்ம டயக்னோசிஸே தப்பாயிடும் இல்லையா? அக்ரீட் எவ்ரிபடி? மீனாட்சி, எதுக்கு பயம் உங்களுக்கு? Xylem இருக்க பயமே, நான் இருக்க பயமேன்னு உங்களுக்கு. So கவலையே படாதீங்க. There is a lot of time. We will prepare very well. You will do very well. Okay, don't worry about that. Okay. All right. Saravana, லேட்டா வந்துட்டு good evening சொல்றீங்களே இப்போ. Come on, let's pay attention to the class. Moon, Shakti, Vail, Sudarshan, all clear?
ஓகே வெரி குட் பசங்களா. ஸோ நவ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வேகா பார்க்கும் பொழுது ஒரு சில டிசீசஸ் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷியஸா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி தனியா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? பிகாஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரமா ஒரு டிசீஸ் பரவ முடியும் அண்ட் எவ்வளோ பாதிப்புகள் அது உண்டாக்க முடியுங்கிறது வரைக்கும் வந்து we have experienced in the global pandemic. பட் அதையும் தாண்டி ஒரு சில டிசீசஸ் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ். அது வந்து ஒருத்தருக்கு அந்த டிசீஸ் இருந்தா கூட அவ்வளோ ஈஸியா அது வந்து பரவாது. ஸோ when it is transmitted it is called as infectious. okay, so நிறைய பேர் ஒரே நேரத்துல இந்த டிசீஸ்லேருந்து சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு எய்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி ஃபேட்டல் இன் நேச்சர். ஓகே, இட் கேன் காஸ் டெத். இதே நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் கேனாட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ பேத்தோஜன்னால காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரம் அது பரவாது. கேன்சர் வந்து இஸ் ஒன் சச் டிசீஸ். ஓகே, wherein வந்து இட் இஸ் a very fatal disease, it can cause death, ஆனா வந்து it doesn't spread from one person to another. அதே மாதிரி drug and alcohol abuse நால வர effects கூட வந்து you cannot it cannot spread. So as a result வந்து பாத்தீங்க அப்படின்னா it will result in the health being affected adversely. ஆனா at the same time it doesn't really mean that அது ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. Is it clear பசங்களா? Everybody? எஸ் அஃப்கோர்ஸ் மூன் எய்ட்ஸ் வந்து டெஃபினட்டா ஸ்ப்ரெட் ஆகும். பட் ஆனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் இஸ் த கொஸ்டின். ஓகே, ஸோ எய்ட்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தொடுறதுனாலயோ இல்ல பக்கத்துல இருமறதுனால தும்மறதுனால பரவாது. இட் வில் ஸ்ப்ரெட் பிகாஸ் ஆஃப் நீடில் டிரான்ஸ்மிஷன் ஆர் செக்ஷுவல் கான்டாக்ட் ஆர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அந்த மாதிரி வந்து இட் வில் ஸ்ப்ரெட். கண்டிப்பா இட் வில் ஸ்ப்ரெட். ஆனா ஓகே, is it clear? So அதனால diseases broad-ஆ நம்ம infectious and non-infectious அப்படின்னு சொல்லி படிக்கலாம். So இந்த மாதிரி infectious disease cause பண்றது வந்து யாரு? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். So எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நமக்கு டிசீஸை பரப்பி விடுதோ அதெல்லாம் நம்ம வந்து பேத்தோஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பேத்தோஜன்ஸ் வந்து பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், ஃபங்கை, புரோட்டோசோவன், ஹெல்மின்த், யாரா வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ யாரா இருந்தாலும் நமக்கு வந்து டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு இருந்தது அப்படின்னா we will call it as a pathogen. Okay, is it clear? So இந்த terminologies வந்து basic terminologies, but இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து படிக்கும்பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? So now இந்த pathogens cause பண்ற எக்கச்சக்கமான diseasesல we will now study categories of the disease பசங்களா. So இங்க நான் கொடுத்திருக்கிற 5 கேட்டகரியில we'll be studying the diseases. First thing is bacteria, அப்புறம் virus, fungi, protozoans and helminths. இந்த 5 கேட்டகரியில நம்ம diseases என்னென்ன pathogens என்னென்ன காமனான diseases ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அப்படியே எனர்ஜியை வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணி ஸ்டாரை தெறிக்க விடுங்க பார்க்கலாம். and let's continue into the diseases. everybody, சக்திவேல், ஸ்ரீஹரி, தேன்மொழி, முகமது, ஹஷீம், ஹர்ஷா, yes, Renu, Archa, that's the spirit, fantastic, very very good, very good. okay, ஸோ எஸ், இந்த எனர்ஜி வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகணும் பசங்களா. கடைசி வரைக்கும்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரிமெம்பர் தட் உங்கள் வைப் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளோட ஆக்ஷனும் டிரான்ஸ்லேட் ஆகும். அப்படிதான் நம்மளோட எல்லாமே நம்மளை சுற்றி வந்து நடக்கிறது எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அதனால கீப் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ், கீப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் கண்டிப்பாக யூ வில் டூ வெரி வெல். ஓகே, ஷமீரா, பார்ட் 2 வந்து வெரி சூன் கண்ணா. So நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா we will start with the easier part and then we will go further. Okay, yes, static sudan lastல. Okay, all right. So now coming to the diseases, the first criteria is bacteria. First category வந்து is bacteria. So பாக்டீரியா காஸ் பண்ற டிசீஸ் அப்படின்னு சொல்லி இன் டீட்டெயில் தான் நம்ம 2 டிசீஸ் படிக்க போறோம். ஒன்று வந்து டைஃபாய்டு, இன்னொன்று வந்து நிமோனியா. இப்போ டைஃபாய்டு அப்படிங்கிறது வந்து வெரி ஈஸிலி அசோசியேட்டபிள். டைஃபாய்டு, டைஃபி.
Salmonella typhi அப்படிங்கிறது தான் is the scientific name of the microorganism, the pathogen causing the disease. இது வந்து ஒரு பாக்டீரியா. ஓகேயா? ஸோ டைஃபாய்டு வந்து is caused by Salmonella typhi. எப்படி இது வந்து வருது? ஸோ யாருக்கெல்லாம் டைஃபாய்டு வந்திருக்குமோ you would already know. இல்லை யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல இவங்களுக்கு டைஃபாய்டு வந்துச்சுன்னு. எப்படின்னா contaminated food and water கண்டெடுத்து வாயில போட்டுருந்தா அப்படிதான். ஓகே, ஸோ அப்போ வாயில போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் வேர் இஸ் இட் கோயிங்? இட்ஸ் கோயிங் இன் டு அவர் கட். ஸோ அங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இட் வில் கோ அண்ட் கிரியேட் அன் இஷ்யூ. ஓகே, சம்டைம்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து மிச்ச ஆர்கன்ஸுக்கெல்லாம் கூட அது ஓடி போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று போடுறோம், அது சரியா இல்லை, அது அங்கே போய் வந்து இட் இஸ் காசிங் அ ப்ராப்ளம் இன் த இன்டெஸ்டைன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? ஸ்டமக் பெயின் இஸ் தேர். Okay, stomach pain, constipation, loss of appetite, இது எல்லாமே will happen. Now usually எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் we will have high fever. Okay, so high fever, headache, weakness எல்லாமே காமனான symptoms. But particularly இதுக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு food and contaminated waterனால வர பிரச்சனைனால stomach pain, constipation இதெல்லாமே நடக்கலாம். In severe cases what can happen is intestinal perforation. So அது வந்து intestine போய் water போட்டு it will cause the leaking of the whole system. So அதனால that will happen in a very extreme case and it can result in death. Okay, so these are the symptoms that can happen. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டைஃபாய்டு இருக்கா, என் உடம்புக்குள்ள இந்த சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஆர்கானிசம் குடி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? through a test called Vidal test. Okay, so இந்த Vidal testல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆன்டிஜென்னா என்ன? இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா ஃபாரின் பார்ட்டிகிள் மேல there will be some foreign substance, some foreign structures which we call as antigens. இந்த ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ள வரும்பொழுது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்? இந்த ஆன்டிஜனுக்கு ஏத்தா மாதிரியான ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ பாடி கார்ட்ஸ் மாதிரி இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஃப்ரண்ட் லைன்ல போய் நின்று இந்த ஆன்டிஜன்ஸோட பைண்ட் ஆகி அதை காலி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் சேர்ந்து பைண்ட் ஆகி அது காலி ஆகுது இல்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு கிளம்ப் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு லம்ப் மாதிரி ஒரு கிளம்ப் வந்து கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. கிளாட்னா நீங்க பிளட் கிளாட் அளவுக்கு யோசிக்காதீங்க, அது வந்து இட்ஸ் லைக் அ ஸ்மால் கிளம்ப். ஓகே, கிரானியூல் மாதிரி ஒரு கிளம்ப் வந்து இட் வில் ஃபார்ம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வேர் இந்த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி போய் லபக்குன்னு ஒரு கிளம்ப் ஃபார்ம் பண்றது தான் we call as agglutination. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? நான் பிளட் சாம்பிள் எடுத்துட்டு நான் ஆன்டிபாடியை அது மேலே தூவி விட்டுருவேன். ஓகே, என்கிட்ட லேப்ல இருக்கிற ஆன்டிபாடியை நான் அது மேலே தூவி விட்டுருவேன். சப்போஸிங் இந்த சால்மோனெல்லாவோட ஆன்டிஜன் வந்து என் பிளட்ல இருந்துச்சு அப்படின்னா கிளம்ப்ஸ் வந்து will be formed. அப்போ கண்டுபிடிச்சிடலாம், ஆகா சால்மோனெல்லா உள்ள குடி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஈஸியா you can figure out. ஓகே, Pradeep Kumar, ELISA also is the same, but ELISA ஓட full form என்ன? Enzyme Linked Immunosorbent Assay இல்லையா? ஸோ அங்கே நம்ம ஒரு சில ஸ்பெஷல் என்சைம், ஸ்பெஷல் சப்ஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட், பட் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனுங்கிறது அப்படியே ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், அவ்வளோதான். கண்ணால we can see the clumps. That's it. Okay, is it clear? ஸோ அதனால டைஃபாய்டை பொறுத்த வரைக்கும் what you have to remember, பேத்தோஜன் பேரு சால்மோனெல்லா டைஃபி. எப்படி காஸ் ஆகுது? கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால. என்ன சிம்டம்ஸ் வரும்? வயிறு வலிக்கும், கான்ஸ்டிபேஷன் will happen, excess you will have loss of appetite. Okay, excess casesல எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன் will happen. எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றோம்? வைடால் டெஸ்ட் மூலமா. ஓகே, that's it about டைஃபாய்டு. இதுதான் முதல் டிசீஸ் அண்டர் பாக்டீரியா. ரெண்டாவது டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னா இஸ் நிமோனியா. இப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிமோனியாக்கு தனியாக நான் சிம்டம் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். நிமோனியா வந்து பாத்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் லங்ஸ்ல வந்து fluid will get accumulated. Okay, there is an infection because of which fluid will get accumulated inside the lungs. அப்போ சரியா மூச்சு விட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நிமோனியா. ஸோ கோவிட்ல நிறைய பேருக்கு வந்து they had a case of pneumonia either after or before the episode. ஸோ அதனால வந்து that's why I said அதனால ஈஸியா you will associate to what this pneumonia is. Okay, ஸோ யார் பேத்தோஜன் நிமோனியாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. So pneumoniaக்கு streptococcus pneumoniae, that is easy. இன்னொருத்தர் யாருன்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா. ஸோ ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். streptococcus pneumoniae ஈஸியா புரியும் இல்லையா? Do you all agree everyone?
Yes. Okay, Geeta Rani has asked about Mary Mallon. Okay, Mary Mallon actually typhoid Mary அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த Mary Mallon தானே கேக்குறீங்க. So actually she was surprisingly a carrier of typhoid. So அவங்க போய் சமைச்சு போட்ட எல்லார் வீட்லயும் வந்து they got typhoid. Okay, ஒரு ஊரே வந்து அழிஞ்சு போற அளவுக்கு டைஃபாய்டை பரப்பி விட்டா, பட் அவளுக்கு எதுவுமே ஆகல. பாவம், ஆனா அவளுக்கு தெரியவே இல்லை நமக்கு டைஃபாய்டு இருக்குன்னு. பட் அவங்க காஃப் பண்ணும்போதோ இல்லை அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போதோ அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் போய் உட்காந்து அதுல இருந்து ஃபுட் கண்டாமினேட் ஆகி எல்லாருக்கும் டைஃபாய்டு பரவச்சு. பட் அவளுக்கு எந்த சிம்டமுமே இல்லை. அவங்க தான் வந்து டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லுவாங்க, மேரி மேலன். ஓகே, but anyway, now coming back to pneumonia. Pneumonia la vande we have two pathogens, which is Streptococcus pneumoniae and Haemophilus influenza. சரியா? So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த alveoli குள்ள வந்து because of infection fluid வந்து fill ஆயிடும், because of which நம்மளால respire பண்றது கஷ்டமாயிடும். So இப்போ இது என்னென்ன symptoms வரும்? எனக்கு என் லங்ஸ்ல வந்து தண்ணி ரொம்பிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா எனக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா வந்து எனக்கு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இல்லாததுனால சிவியர் கேசஸ்ல லிப்ஸ் நெயில்ஸ் எல்லாமே வந்து இட் வில் டர்ன் பேல் இன் கலர் பிகாஸ் இனஃபான ஆக்சிஜன் எனக்கு கிடைக்கல. ஓகே, இதை தவிர எல்லாம் காமனான சிம்டம்ஸ், சில்ஸ், பாடி பெயின், ஃபீவர், வீக்னஸ், அதெல்லாமே வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டுக்கலாம். ஓகே, ஆல் திஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதாவது காமன் பாயிண்ட்ஸ். எல்லா ஃபீவர்லையுமே இதெல்லாமே இருக்கும். ஹெட் ஏக், வீக்னஸ், அதெல்லா சிம்டம்ஸும் எல்லா ஃபீவர்லையுமே இருக்கும். பட் பர்டிகுலராக நிமோனியாவில் வந்து ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக droplets or aerosols released by the infected person. மேம், அவன் அங்கே தும்புனான்னா அவன் ட்ராப்லெட்டை எப்படி மேம் நான் இன்ஹேல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ ஹச்சுன்னு யாராவது தும்புறாங்க அப்படின்னா அவங்க தும்பும் போது சின்ன 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 ட்ராப்லெட்ஸ் வந்து will get suspended in the air. ஓகே, ஸோ அது வந்து ஏர்ல வந்து ஜாலியாக அது பறந்து போகும். ஸோ ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காற்று போய் சேரும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், அந்த ட்ராப்லெட்டை நம்ம தெரியாமலேயே இன்ஹேல் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது அது ஜாலியாக நம்ம லங்ஸ்குள்ளே போய் உட்காந்து இட் வில் கிவ் த டிசீஸ். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் வில் ஸ்ப்ரெட். அப்படி இல்லைன்னா வந்து ஹச் அப்படின்னு இப்படி தும்மிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து நம்ம குடிச்சு அந்த கிளாஸ் எடுத்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எவன் போய் அந்த கிளாஸ்ல கை வைக்கிறானோ அப்போ நம்ம ஹச்சுன்னு தும்முன ட்ராப்லெட்ஸ் அது மேலே இருந்துச்சா, ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ்லேருந்து தண்ணி குடிச்சிட்டு அவன் வந்து மூக்க தேய்ச்சான் இல்லை வந்து அந்த மாதிரி ஏதாவது எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் 100% he will also get the disease. Okay, because these microbes are present in all the aerosols, the droplets எல்லாம் microbes இருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம், தும்மும் போது please cover your face and sneeze, cover your face and cough, வாயை மூடின்னு cough பண்ணணும். ஓகே, மாஸ்க் போடணும் if you are in a polluted region. இதெல்லாம் ஏன், because to protect yourself from these things. ஓகே, அதே மாதிரி கை கழுவிட்டு சாப்பிடணும். அப்படியே வந்து எதையாச்சும் வாயில போட்டோம் அப்படின்னா மேபி பஸ்ல போகும்போது நீங்க ரெயிலிங்ல கை வச்சிருப்பீங்க, எவன்லாம் மூக்க தேய்ச்சிட்டு வந்து ரெயிலிங்ல கை வச்சாரு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ட்ராப்லெட்ஸ் எல்லாம் அந்த ரெயிலிங்ல இருந்ததுன்னா யூ வுட் ஹவ் கேரிட் த ட்ராப்லெட்ஸ். அப்போ கை கழுவாம நம்ம வந்து என்ன பண்றோம், அப்படியே போய் எடுத்து ஆஹா சமோசா அப்படின்னு சாப்பிட்டோம்னா சமோசாவோட ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸாவும் சேர்ந்து உள்ள போகும். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் மெயின்டைன் சம் ஹைஜீன், இதுக்கு தான் சொல்றது. ஓகே, ஸோ நிமோனியாவை பொறுத்த மட்டும் what do we have to remember? Here, Streptococcus pneumoniae, Haemophilus influenza, இது ரெண்டு தான் மெயினான மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணி ஃப்ளூயிட் அக்யூமுலேட் பண்ணுது, பிகாஸ் ஆஃப் விச் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வில் கம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ஹேலிங் அதர் பீப்புள்ஸ் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஷேரிங் யூட்டென்சில்ஸ் வித் த இன்ஃபெக்டட் பர்சன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நிமோனியா பசங்களா. ஸோ நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டைஃபாய்டு அண்ட் நிமோனியா தான் அது மேஜர் டிசீசஸ், ஆர்கானிசமோட சிம்டமோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனோட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மிச்சப்படி பாக்டீரியானால காஸ் பண்ற டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி, டிப்தீரியா, பிளேக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசீசஸ் இருக்கு காஸ்ட் பை பாக்டீரியா. ஓகே, இஸ் இட் கிளியர்? கிளியர் எவ்ரிபடி? எஸ், எக்கச்சக்கமான டிசீசஸ் இருக்கு காஸ்ட் பை பாக்டீரியா. ஓகே, is it clear everybody? Static Sudan, Ishika, Shaktivel, Moon, Hariharan, Pradeep, everyone? Okay, nice. So that's the first category of disease. Okay, second category of disease என்னன்னு பாத்தீங்கன்னா is virus. So virusல வந்து of course again COVID is a major example. COVID வந்ததுனால வைரஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னா easily definable disease ஆயிடுச்சு இப்போ. Okay, but nevertheless நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து common cold. So if you see
காமன் கோல்டு வராத ஆளே இருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த காமன் கோல்டு வந்து யார் காஸ் பண்ற பேத்தோஜன் யாரு அப்படின்னா இட் இஸ் ரைனோ வைரஸ். அண்ட் இந்த ரைனோ வைரஸ் வந்து கண்டினியூஸா மியூட்டேட் ஆயிட்டே இருப்பான். ஓகே, அவன் ஏதோ டேஞ்சரா இல்லாத காரணத்தினால நம்ம எல்லாம் பொழைச்சோமே தவிர இவன் கான்ஸ்டன்டா மியூட்டேட் ஆயிட்டே இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில எத்தனை தடவை வேணாலும் சளி பிடிக்கலாம். Okay, எத்தனை தடவை வேணாலும் we can get a common cold. Okay, so there is no limit to it and there is no vaccination, there is no cure also. அதான் that is the saddest part. இல்ல நீங்க யாராவது கியூர் கண்டுபிடிச்சீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச காமன் கோல்டுக்கு there is no cure. வந்தா 3 நாள் செத்தனி அவ்வளவுதான். அப்புறம் 4வது நாள் தான் எஞ்சி நடக்க முடியும். Yes or no? Agreed? Everyone? Yes, Fahim. It's just a type of bacteria. Cocci, bacilli, இதெல்லாம் shapes of bacteria அவ்வளவுதான். Okay, so Akalya is already having a common cold. So adnala vandu it's very important for you to pay attention to this class, Akalya. Illati unga veetla irukra ellarkum adutaduthu cold vandrum. So that's what I'm going to tell you. So எப்படி காமன் கோல்டு பரவுது அப்படின்னா சேம் திங். ஓகே, வீட்டில் வந்து ஒருத்தனுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா இப்போ சின்ன யாராவது தங்கச்சி இல்லை தம்பி இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து தூக்கின்னு வந்துடுவான் எங்கேருந்தோ. ஓகே, வந்து வீட்டில் ஹச் அப்படின்னு தூங்குவான். அந்த ஏரசோல்ஸ் எல்லாம் அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகி அப்புறம் அம்மா அப்பா அக்கா அண்ணா எல்லாருக்கும் அப்படியே ஒரு வரிசையாக வரும். Okay, why? Because we are inhaling the droplets because of cough or a sneeze. We inhale the droplets, we get the disease. Okay, அப்படி இல்லை அப்படின்னா what happens? அவங்க வந்து பென்சில் புக்கு ஸ்கூலில் போனால் எவனாவது ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்றைக்கி தான் அவன்கிட்ட போய் லஞ்ச் பாக்ஸில் என்னடா இருக்குது உன் பென்சிலை கொடு ஒரு அப்பரை கொடு அப்படின்னு போய் கேட்போம். கேட்டு வாங்கி இதுதான் சொந்த செலவில் சூனியம் வச்சுப்போம். ஓகே, ஸோ அதனால வந்து அந்த மாதிரி தான் இட் வில் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ அதனால we should avoid using other people's objects when they are infected or stop inhaling their droplets. ஸோ அதுக்காக மாஸ்க் போட்டுக்கணும் and take the correct kind of a remedy for it. Okay, otherwise everybody in the house will get அப்படியே வரிசையாக ஒன்றா வரும். ஓகே, பட் the problem is அந்த ஒரே வைரஸ் திரும்பி நமக்கு வராது. அதுக்குள்ள அவன் மியூட்டேட் ஆயிட்டான் அப்படின்னா திருப்பி சர்க்கிள் முடிஞ்சு அப்படியே நமக்கு திருப்பி வரும். Okay, yes, Pradeep Kumar, there are many types of rhinovirus because of the mutate ஆயிட்டே இருக்குங்கிறதுனால it will be many types. ஸோ அதனால நமக்கு அதுக்கு வேக்சினோ இல்லை அதுக்கு மெடிசனோ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்சல்யூட்லி. ஓகே, சிம்டம்ஸ் வந்து இப்போ அக்கல்யா உடம்பு சரியில்லையா இப்போ அந்த மாதிரி யார் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை காமன் கோல்டு வந்திருக்கும். ஸோ சிம்டம்ஸ் நான் தனியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதே இல்லை. நேசல் கன்ஜெஷன், நேசல் டிஸ்சார்ஜ், தலைவலி, வீக்னஸ். ஓகே, ஒன்றும் இல்லைன்னா மேம் லீவு வேணும்னு கேட்கும் போது நீங்கள் என்னெல்லாம் காரணம் எழுதுறீங்களோ மேம் தலை வலிக்குது, தொண்டை வலிக்குது, டயர்டாக இருக்குது, என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் இந்த டிசீஸுக்கு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இட் வில் யூஸ்வலி லாஸ்ட் ஃபார் 3 to 7 days. மேக்ஸிமம் யூ கேன் டூ இஸ் மேபி ஒரு அலர்ஜி டேப்லெட்டோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து யூ கேன் கண்ட்ரோல் த சிம்டம்ஸே தவிர தெர் இஸ் நோ ஃபுல் கியூர் ஆர் நோ ஃபுல் டிஸ்டிங் ஃபார் திஸ் டிசீஸ். ஓகே, பிகாஸ் நமக்கே தெரியும் எத்தனை தடவை நமக்கு சளி பிடிச்சிருக்கும் நமக்கே தெரியாது. ஓகே, கேமிங் ஆல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் கண்ணா, அதுக்கும் பேத்தோஜனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேயா? ஓகே, பார்க்கின்சன்ஸ், ஆல்சைமர்ஸ் நீங்கள் கேட்குற எல்லா டிசீஸுமே இட்ஸ் நியூரல் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஓகே, மூளையில் வந்து நம்ம செல்ஸ் ஒன்றுனா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு வர டிசீஸ். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வந்து அந்த சாப்டர் படிக்கும் போது I'll tell you. இப்போதைக்கு வந்து let's stick to the categories of this thing and we are studying. So வைரஸ்க்கு கீழே நம்ம மெயினாக படிக்க வேண்டியது is only common cold. Okay, yes, Mohammed Hashim, very happy if you would do that. Okay, good. குட். ஸோ இதுதான் வந்து காமன் கோல்டு வைரஸ்க்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரே டிசீஸ். ஓகே, இது தவிர வைரஸ் காஸ் பண்ணுற எத்தனையோ டிசீசஸ் இருக்கு. பட் நம்ம சிலபஸ்ல இதை மட்டும் ஈஸியாக படிச்சுட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் தட். தட்ஸ் இட். ஓகே, ஆல்ரைட். ஸோ மலேரியா நெக்ஸ்ட் நம்ம போகிற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன் டிசீஸ். ஸோ பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தாச்சு, வைரல் டிசீஸ் பார்த்தாச்சு. இப்போ we will see the புரோட்டோசோவன் டிசீஸ். ஸோ புரோட்டோசோவன் டிசீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் we will study 2 diseases மெயினாக. ஒன்று வந்து இஸ் மலேரியா, இன்னொன்று வந்து இஸ் அமீபியாசிஸ். ஸோ மலேரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயின் பேத்தஜன் பேர் பிளாஸ்மோடியம் is a protozoan. So இந்த பிளாஸ்மோடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு. வைவாக்ஸ், மலேரியே, ஃபால்சிபாரம் அண்ட் ஓவேல். ஓகே, அப்படின்னு சொல்லி 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்ல இந்த ஃபால்சிபாரம் அப்படிங்கிறவன் தான் வந்து ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஸோ ஹீ கேன் காஸ் டெத்.
அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு இது. பட் மிச்சவங்க எல்லாமே வந்து சீரியஸா வில் காஸ் மலேரியா, பட் ஆனால் டெத் அளவுக்கு சிவியரா போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, ஸோ அதனால மலேரியா மெயினா எப்படி நமக்கு வருது, கொசு தொல்லைனால வருது. அதுலயும் ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ வந்து கடிக்கும் பொழுது we can get this particular disease. ஓகே, ஸோ அது எப்படி வந்து கடிக்குது, எதனால் டிசீஸ் வருதுங்கிறத I'll explain to you. பட் பிஃபோர் தட் என்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா chills, high fever, அது ஒன்று தான் வந்து நமக்கு சிம்டம். ஆனால் இந்த ஃபீவர் வந்து எவ்ரி 2 to 3 days, ஓகே 3 to 4 days வந்து அதே டைம்ல ரிப்பீட் ஆகி நமக்கு chills வரும்பொழுது then we suspect of malaria. ஓகே, ஸோ இப்போ மலேரியா வந்து எக்ஸாக்டா கொசுக்கடினால எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இந்த கொசு இருக்குல்ல சும்மா அது வாட்டுக்கு சுத்தின்னு இருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணும், எவனோ ஒருத்தனுக்கு மலேரியா வந்திருக்கும்ல, அவனோட பாடியில போய் அந்த பிளாஸ்மோடியம் உறிஞ்சிரும். ஓகே, ஸோ அந்த பிளாஸ்மோடியம் என்ன பண்ணியிருக்கும், அந்த மலேரியா வந்தவனோட பாடியில அழகா வந்து கெமிட்டோசைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த தலைமுறையை தொடங்கலாண்டா அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கும் பொழுது இந்த கொசு போய் சும்மா இல்லாம அவனை போய் கடிச்சிடும். ஸோ கடிச்சு அது ரத்தத்தை உரியும் பொழுது இந்த பிளாஸ்மோடியம் சேர்ந்து என்ன ஆகும், கொசுவோட வயிற்றுக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ கொசுவோட வயிற்றுக்குள்ள போய் அலாங் வித் த பிளட் இட் வில் சக் த கெமிட்டோசைட்ஸ் அண்ட் அங்க வந்து கொசுவோட கட்டுல fertilization will happen, development will happen, nicely the plasmodium will grow. நல்லா வளர்ந்து என்ன ஆகும், ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல, ரொம்ப இன்ஃபெக்ஷியஸான ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அதோட சலைவரி கிளாண்டில் வந்து உட்காந்துக்கும். ஓகே, நான் இந்த கொசு வந்து ஒருத்தனை கடிச்சிட்டு சும்மா போகுமா, போகாது. என்ன பண்ணும், ஜாலியா போய் இன்னொருத்தன் நல்ல ஹெல்தியா தூங்கிட்டு இருக்கன போய் கடிக்கும். அப்ப போய் கடிக்கும் போது என்ன பண்ணும்னா, அது நல்ல இன்டென்ஷன்ல ரத்தத்தை உரிய மட்டும்தான் போகும். பட் அது ரத்தத்தை உரியும் பொழுது அதோட சலைவரி கிளாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம பிளாஸ்மோடியமோடைய ஸ்போரோசாய்ட் ஜாலியா இவனோட பாடிக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ இந்த ஹெல்தி இண்டிவிஜுவலோடைய பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த ஸ்போரோசாய்ட் வந்து நேரா லிவரை போய் அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற ஹெப்பாட்டோசைட்ஸ், அதாவது லிவர் சைட்ஸுக்குள்ள வளர்ந்து 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 இட் வில் பர்ஸ்ட் த செல்ஸ். ஓகே, ஸோ இப்படியே லிவர் செல்ஸ்ல வளர்ந்து வளர்ந்து பர்ஸ்ட் ஆகி என்ன ஆகும், இட் வில் ரீச் த ஆர்பிசி. ஆர்பிசிக்குள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஆர்பிசி மேல உட்காந்து நம்ம ஹீமோகுளோபினையே சாப்பிட்டு அதுல இருந்து ஹீமோசோயின் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு டாக்ஸினை கிரியேட் பண்ணும். அதாவது நம்மளே சோறு போட்டு அதை விஷம் வைக்கிறோம், அதான். ஓகே, ஸோ நம்ம சோறையே சாப்பிட்டுட்டு அது வந்து நமக்கே விஷம் வச்சுட்டு போறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீமோகுளோபினையே வந்து அது சாப்பிட்டுட்டு நமக்கே விஷம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோகுளோபின்லேருந்து ஹீமோசோயினை தயாரிச்சு இந்த ஹீமோசோயினை வந்து இட் வில் ஸ்ப்ரெட் இன் த பிளட். ஸோ எப்பெல்லாம் இந்த ஹீமோசோயின் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் த பிளட்டோ அப்போ எல்லாம் வாட் வில் ஹேப்பன், தெர் வில் பி ஃபீவர், தெர் வில் பி சில், தெர் வில் பி ஐயோ அம்மா முடியல. ஓகே, நான் இந்த ப்ராசஸ் எல்லாமே இஸ் ஏசெக்சுவல். ஓகே, ஸோ இது நடந்துட்டு இருக்கிற கேப்ல இந்த ஆர்பிசியில வெடிச்சு 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 வாட் வில் ஹேப்பன், இவென்ச்சுவலி இட் வில் என்டர் த செக்ஷுவல் ஸ்டேஜ். ஓகே, ஆர்பிசியில போய் அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக வேண்டி கெமீட் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். அதுக்கு மேல அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நான் எவனாவது ஒரு கொசு வந்து நம்மளை கடிக்க மாட்டானா, நம்ம லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி அது காத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மலேரியா பேஷண்ட்டை வேற ஏதாவது ஒரு கொசு வந்து கடிச்சுது அப்படின்னா திரும்பியும் அது வந்து போய் அதோட கட்ல வந்து ஃபர்டிலைஸ் ஆகி அவன் அடுத்தவனை கடிக்கும் போது ஸ்போரோசாய்ட் போய் பரும். ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அண்ட் ஹவு மலேரியா will spread. பசங்களா, is it clear everybody? பிரதீப் குமார், அதான் மஸ்கிட்டோக்கு மலேரியா வராது, ஏன்னா அது ஜாலியா சலைவரி கிளாண்ட்ல தானே உட்காந்துருக்கு. ஸோ அதை வந்து ஹோஸ்டா யூஸ் பண்ணிக்குது, அவ்வளவுதான். அது தவிர அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. Yes, so mastermind gaming, how do they identify if they have malaria? It is because லைக் என்ன சொல்றது, அந்த ஒரு 3-4 days ஒன்ஸ் நமக்கு இந்த ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஃபீவர் வருது இல்ல. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து டாக்டர் ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்றோம், பட் ஆனால் 2-3 நாள் கழிஞ்சு திரும்பி ஃபீவர் வருது, திருப்பி 2-3 நாள் கழிஞ்சு வருது அப்படின்னு சொல்றப்போ they will suspect for malaria and then ஒரு blood test பண்ணி they can find out. பரமா ஹோர்ஸ்னஸ் அப்படின்னா கொரகொரப்பு, நமக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி கோர்க்கா, அந்த மாதிரி இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசி சொல்லுதா அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல நமக்கு குரல் ஒரு கட்டத்துல. ஸோ அதுதான் வந்து ஹோர்ஸ்னஸ் ஆஃப் த வாய்ஸ். ஓகே ஓகே, இஸ் தட் கிளியர்?
ஓ ஸ்டாட்டிக் சூதன் முதல்ல ஒருத்தனுக்கு எப்படி மலேரியா வந்ததுன்னு கேட்குறீங்களா? அது எனக்கு தெரியல கண்ணா. தென் வி ஹேவ் டு see that. பட் ஆனால் ஓவரால் ஃபர்ஸ்ட் எவனுக்கோ வந்திருக்கும், அதுல இருந்து மஸ்கிட்டோ வில் பிக் அப் திஸ் திங் அண்ட் இட் வில் சர்க்குலேட். தட்ஸ் ஹவ் இட் வில் ஹேப்பன். ஓகே, ஹவு த மஸ்கிட்டோஸ் வில் ஐடென்டிஃபை. அதுக்கு அவ்வளோலாம் மூளை இல்லைப்பா, நம்ம அப்படியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. அது வந்து தோராயமா போய் கடிக்கும். ஓகே, நாம் அதில் சிக்கணும்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இட் வில் ஹாப்பிலி கோ இன், இட் வில் ஈட் த பிளட். அதில் வந்து மலேரியா வந்து அது அடுத்தவனுக்கு போச்சுன்னா அது நம்ம பிரச்சனை. ஓகே, இஸ் தட் கிளியர்? அந்த மஸ்கிட்டோ கடிச்சா அதுதான், அந்த மஸ்கிட்டோ வாயில வந்து if the sporozoites are there then 100% we will get the disease, but if the sporozoites are not there in the saliva then ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கொசு கடிக்கும், அதை அடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே ஒரு ஸ்பாட் வரும், அவ்வளோதான், nothing will happen. எல்லா கொசு கடிச்சாலும் disease will not come. அது வாயில இந்த sporozoite இருந்தால் தான் disease will come. Okay, is it clear? Okay, is it the only symptom for malaria? Yes, usually, because like I said, it will damage the liver and then it will damage the red blood cells. So sudden fever வந்து வேற எந்த சிம்டமுமே இல்ல, but 2 to 3 days once fever வருது அப்படின்னு சொன்னா then usually it is considered as malaria. Okay, how to avoid and clear this disease? கொசு வளராம பாத்துக்கங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆமாம், மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் யூஸ் பண்ணுங்க, ஓடமாஸ் யூஸ் பண்ணுங்க, அது பண்ணால் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் பசங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் சைக்கிள் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராம் அல்லது நான் கொடுத்த ஃப்ளோ சார்ட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் த சேம் திங். ஓகே, எஸ் நிவேதா, ஒன்லி ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ இஸ் அ வெக்டர் ஃபார் மலேரியா, நோபடி எல்ஸ். ஓகே, so that is about malaria. Now இன்னொரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு protozoan disease யாரு அப்படின்னு சொன்னா is amoebiasis. Okay, caused by Entamoeba histolytica அப்படின்ற ஒரு protozoan. Okay, so இந்த Entamoeba histolytica என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ஃப்ளை தான் வந்து அங்கே எப்படி கொசு வந்து கல்பிரிட்டோ இங்கே வந்து ஈ. ஓகே, வாட் திஸ் ஈ வில் டூனா, அகேன் எவனோ ஒருத்தனுக்கு அமீபியாசிஸ் வந்திருக்கும், அவன் வந்து ரிலீஸ் பண்ண ஃபீக்கல் மேட்டரில், ஓகே, அந்த ஃபீக்கல் மேட்டர் மேலே இது போய் ஃபீட் பண்ணுறதுக்கு உட்காரும்பொழுது இட் வில் பிக் அப் த புரோட்டோசோவன். ஓகே, இட் வில் பிக் அப் த புரோட்டோசோவன். நைஸாக நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் சப்பாத்தி மேலே, உங்கள் சாதத்து மேலே, உங்கள் லட்டு மேலே வந்து ஒரு ஈ உட்காரும்பொழுது அதே அந்த ஃபீக்கல் மேட்டரில் உட்காந்து ஈ வந்து இது மேலே உட்காந்துதுன்னா இட் வில் டெபாசிட் த புரோட்டோசோவன் ஆன் யோர் லட்டு. அந்த லட்டு எடுத்து நீங்க வாயில போட்டீங்க அப்படின்னா this protozoan ஜாலியா போய் it will go and sit inside your body. Okay, so contaminated food and water by the fecal matter, somebody else would have had amoebiasis, அவங்களோட fecal matter வந்து when it is contaminated in our food we will also get Entamoeba. So who is doing this பரப்பு வேலை? This housefly is doing the பரப்பு வேலை. Okay, so what it will do na, infected from the person to person and the food product to food product வந்து it will contaminate them. So feces ல இருந்து food productக்கு அது வந்து எடுத்துன்னு போய் it will drop. Okay, so again வாயில கண்டதை போட்டோம் அப்படின்னா where is the symptom? இந்த தொப்பை only no. So 100% வந்து constipation, abdominal pain and cramp இருக்கும். மெயினா ஸ்டூல்ல வந்து there will be excess of mucus. Okay, or there will be blood also at some point. Okay, ரொம்ப சீரியஸான கேசஸ்ல வந்து blood also can pass along with the fecal matter. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஹவுஸ் ஃப்ளை வந்து தானா போய் எடுத்துட்டு வந்து இட் இஸ் கோயிங் டு கண்டாமினேட் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ், அப்சல்யூட்லி பிரதீப் குமார். பிரியா, டெங்கி வந்து நான் சிலபஸ்ல கிடையாது, டோன்ட் வரி. பட் டெங்கி எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா அதுவும் கொசுனால தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, டெங்கி இஸ் காஸ்ட் பை அ வைரஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு மஸ்கிட்டோ வந்து வில் ஸ்ப்ரெட் த டிசீஸ். Okay, all right, so protozoan category la enna rendu disease padichom, malaria and amoebiasis. Okay, now next category ku polam pasangla, which is the helminths. Okay, so helminth liyum nama rendu padikka porom. So nama animal kingdom la vandu worms la vandu especially round worms la vandu we would have studied ask helminth இல்லையா. ஸோ அந்த ஹெல்மின்த் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ஹெல்மின்த்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்காரிஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம படிக்க போகிற worm. ஸோ இந்த ஆஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்டிஸ் அப்படிங்கிற பேத்தஜன் மூலியமா நமக்கு ஆஸ்காரியாசிஸ்
அப்படின்னு வரலாம். ஓகே, ஸோ இந்த ascariasis disease வந்து பார்த்தீங்க அப்படின்னா Ascaris lumbricoides is causing this disease. Now it is an intestinal parasite. Okay, so எப்படி வந்து transmit ஆகுது அப்படின்னு சொன்னா again food and water contamination. பட் இந்த தடவை contamination எப்படின்னா எவனோ ஒருத்தனுக்கு ascariasis வந்திருக்கும், அவனோட fecal matterல இந்த ascariasoட முட்டை will be there. அந்த முட்டை வந்து if we happen to contaminate in our food and water, பிளான்ட்லியோ சாயில்லையோ இல்லை அந்த வெஜிடபிள்ஸ்லையோ இல்லை அந்த தண்ணிலையோ if that முட்டை is there and நம்ம சரியா குக் பண்ணாம வாஷ் பண்ணாம அந்த முட்டையை இன்ஜெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இன்டெஸ்டைன்ல உட்காந்து ஜாலியா முட்டை பொரிச்சு it will grow its family. So அப்போ what happens, in the contaminated water, vegetables, fruits ல இருந்து you will get this ascariasis. Clear? Yeah, so இந்த ஒரு ascariasis அப்படிங்கிறதுக்கு என்ன symptom அப்படின்னா again inside the intestines it is growing, so அதனால internal bleeding, muscular pain, anemia, all this will happen. Now this is a proper worm. ஓகே, நம்ம பேசுறது வந்து இட்ஸ் ப்ராப்பர் worm அப்படிங்கிறதுனால கண்டிப்பா intestinal blockage வந்து இஸ் பாசிபிள், passage வந்து பிளாக் ஆகிறதுக்கு there is possible. Okay, is it clear? So that is how ascaris will spread. Clear pasangla? So that is the disease ascariasis caused by a helminth. Now helminth liye இன்னொரு disease இருக்கு called filariasis, காமனா யானைக்கால் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. So Englishல it's also called as elephantiasis. Okay, so in the elephantiasis or filariasis is caused by a filarial worm. Okay, again belonging to ask helminth. Filarial worm க்கு என்ன பேரு? Wuchereria bancrofti or Wuchereria malayi. Okay, so Wuchereria bancrofti இல்ல Wuchereria malayi can cause filariasis. இது என்ன பண்ணும் அப்படின்னா female Culex mosquito வந்து will bite. Okay, so bite பண்ணும்பொழுது இந்த ஒரு filarial worm வந்து is entering the body. அந்த மாதிரி இந்த filarial worm enter ஆச்சு அப்படின்னா lower bodyல இருக்கக்கூடிய organsல, கால், genital organs மாதிரியான lower body regionsல வந்து இருக்கக்கூடிய lymph nodes and lymph vesselsல இது போய் குடியிருக்கும். ஸோ நம்ம லிம்ப் வெசலே இத்தினூண்டு தான் இருக்கு, அந்த இத்தினூண்டுக்குள்ள ஒரு worm போய் உள்ள உட்காந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா ஆப்வியஸா swelling will happen. So swelling ஆகி it will cause chronic inflammation of the organs and வருஷ கணக்கா this worm can live inside the body of the human being. Okay, so lymphatic vessels போய் it will go and clog and it will cause a swelling in the lower abdominal organs. So in the swelling nala what happens is gross deformities kuda nadakalam. Genital organs and limbs வந்து completely can be deformed. So ஒரு மனுஷன் கால் மாதிரியே இல்லாம ஒரு யானையோட கால் மாதிரி the size of and shape of the leg வந்து can change. So அதனால தான் வந்து we are calling it as elephantiasis. Okay, or it's also called as filariasis because filarial worm தான் இத cause பண்ணுது. Okay, how to cure that, ma'am? Good question. I really don't know. Okay, maybe I'll find out and tell you in the next class. Okay, how to cure filariasis அப்படிங்கிறது I think probably இந்த worm வந்து நம்ம kill பண்ணி இந்த worm இது பண்றதுக்கு we have to give some medication probably, but exact என்னன்னு எனக்கு தெரியல. Okay, ma'am, whether elephantiasis can be fetal? See, it cannot be fatal. Lot of people live with it for many years together. Avanga vandu they tend to live with it. So I think it's not avlo dangerous kadayadu, but of course definitely suffering is there. A lot of discomfort is there. So adellame vandu definitely is there. Okay. All right. Okay, so this is about your helminths. Helminth category la vandu we have the filariasis and ascariasis. Now the last category of disease we will study is fungi. Okay, so fungal disease வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூணு different genera, மூணு different genus ஓட fungi வந்து can cause these diseases பசங்களா. First thing is microsporum, trichophyton இல்ல epidermophyton. So இந்த மூணு fungal species வந்து can cause இந்த ஒரு skin disease which we call as ringworm.
Okay, so இந்த ringworm அப்படிங்கிறது is a skin disease that is caused by the fungi. And இது எப்படி காஸ் ஆகுது அப்படின்னா டைரக்டா சாயில்லையோ இல்லை தண்ணிலையோ இந்த ஒரு ஆர்கானிசம் இருக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு வந்து டைரக்டா we can get the disease. Okay, அப்படி இல்லைன்னா இந்த டிசீஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தருடைய கோம்ப், க்ளோத்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து டைரக்ட் கான்டாக்ட் மூலியமாவும் we can get the disease. Okay, symptom எப்படி இருக்கும்னா like it is shown here, இந்த மாதிரி ட்ரை ஆன patchy lesions will be produced on the body. Okay, so இது வந்து skinல, nailsல, scalpல மாதிரி இந்த dry lesions வந்து can be produced. Extreme itching வந்து will be present. Okay, intense ஆன itching வந்து can produce, and இந்த fungi வந்து ஜாலியா it will be growing. So இதுக்கு வந்து you can cure it again by some kind of ointments or tablets கொடுத்து you can cure the, you just have to kill the fungi and cure the disease. Okay, so மொத்தம் நம்ம வந்து diseases அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 5 கேட்டகரி பார்த்தோம். First thing starting with bacteria, we saw pneumonia and typhoid. Then virusக்கு common cold. Then fungiக்கு ringworm. Then helminth வந்து ascaris and filariasis. And then one more was there, no, protozoan malaria and amoebiasis. Okay, so that's all. So 5 கேட்டகரியில இருக்கிற இந்த diseases எல்லாமே மைக்ரோபோட பேர் தெரிஞ்சிருக்கணும், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தெரிஞ்சிருக்கணும், சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இல்ல பரமா வராது, பிகாஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் வந்து will actually lay eggs and spread more disease. So அதனால only it will go and spread. I think that's the reason, but I have to find out why. Okay, okay, is that clear pasangla? All right, okay, so இப்போ இந்த மாதிரி டிசீசஸ்லாம் எப்படி மேம் ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபெக்ஷியஸான டைஃபாய்டு, அமீபியாசிஸ், ஆஸ்காரிஸ் இதுக்கு மெயினாக எப்படி வருது, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரில் வருது. அப்போ என்ன பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும், க்ளீன் சாப்பாடு ஃபுட்டு சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலம்பாமல் சாப்பிடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி வேஸ்ட்டை ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து யாரோட ஃபீக்கஸ்லேருந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆகாது இல்லையா. அதே மாதிரி யூ ஹேவ் டு டிஸ்இன்ஃபெக்ட் த பூல்ஸ், வாட்டர் பாடிஸ் அண்ட் எவ்ரிதிங், ஸோ தட் தெர் இஸ் நோ contamination of whatsoever water or food. Okay, அதே மாதிரி நம்ம பப்ளிக் கேட்டரிங் வெளியில சாப்பிடுறோம் அப்படிலாம் சொன்னா ஒரு பேசிக் ஹைஜீன் மெயின்டைன் பண்ற இடத்துல we have to do. Now airborne diseases like for example pneumonia, common cold வராம எப்படி prevent பண்ணணும், obviously close contact with infected person. அவன் தான் தும்முறான்னு தெரியுதுல, எதுக்கு கிட்ட போற அப்படின்ற மாதிரி close contact we have to avoid, and also அவங்களோட belongings நம்ம ஷேர் பண்றதை வந்து we have to avoid. So அப்போ we can avoid catching this particular disease. அதே மாதிரி வெக்டர்ஸ்னால இந்த கொசு இந்த மாதிரியான பீயிங்ஸ்னால நமக்கு வர டிசீஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, ஆப்வியஸா இந்த வெக்டரையும் நம்ம எலிமினேட் பண்ணோம். ஸோ கொசு வளராம நம்ம தடுத்தோம், அது வந்து தண்ணியில தான் ப்ரீட் பண்ணோம். ஸோ அதனால ஸ்டாக்னன்ட் வாட்டர் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கூலர்ஸை வந்து நீட்டாக வச்சுக்கலாம், மஸ்கிட்டோ நெட்டு போட்டுக்கலாம். ஓகே, we can also introduce fishes like gambusia in the pond. So gambusia வந்து இந்த கொசுவோட லாவா எல்லாம் it will go and eat. Okay, அதே மாதிரி வந்து you can spray insecticide. So இந்த மாதிரியான measures வந்து we can definitely take. Okay, அது மட்டும் இல்லாம doors and windows வந்து close பண்ணி வச்சுக்கோங்க so that the mosquitoes don't enter. Okay, அதே மாதிரி வந்து we have to like இந்த மாதிரி vector borne diseases like dengue, chikungunya நிறைய இருக்கு அப்படிங்கிறது நமக்கு awareness இருந்தாலே அதுக்கான precautions வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா we can protect ourselves from these diseases. Okay, is that clear? Now அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஸ்மால் பாக்ஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கு வந்து நம்ம வேக்சினேஷன் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதனால ப்ராப்பராக we can take vaccination. ஸோ அது மாதிரி போலியோ, diphtheria, pneumonia, tetanus இது எல்லாத்துக்குமே வந்து there is a vaccine. So that will help us to cure the disease, help us to protect from the disease. Okay, is it clear pasangla everybody? Is it clear? Everyone? Yes? All right, any other questions so far pasangla? Any other questions? All clear? So உங்களுக்கு வேற question இல்ல அப்படின்னா எனக்கு questions இருக்கு. So questionsக்கு போலாமா?
Akshaya, Renu, Moon, Sana, Shaktivel, Pradeep. Okay, yes ma'am. So சரி உங்களுக்கு question இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ எனக்கு question இருக்கு. ரிஷிதா டெட்டனிங்கிறது வேற டிசீஸ் கண்ணா டெட்டனஸ் அப்படிங்கிறது வேற டிசீஸ். ஓகே ஸோ அது வந்து locomotion and movement படிக்கும்போது I'll tell you what is tetany. Okay, so they are just two different diseases that are caused by bacteria. Okay, tetany is not caused by bacteria. Tetanus is caused by bacteria. Okay, right. So let's solve some questions pasangla quickly. Rendu statement கொடுத்திருக்கேன். Female Anopheles mosquito is a host for malarial parasite. அதே மாதிரி female Anopheles mosquito is a vector for a malarial parasite. So transmitting agent is a host. So what is the answer? Okay, so both statements are correct அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி வெரி குட் பசங்களா. ஸோ வெரி குட். இதில் சக்திவேல் மட்டும் ஆக்டின்னு ஆன்சர் போட்டிருக்காரு. ஸோ அதனால ஐ டோன்ட் நோ இஃப் ஹி மென்ட் ஏ, பட் பரவாயில்ல, நமக்கு கரெக்டாக ஏ யாரை சொல்லியிருக்கா? ஆர்ச்சா ஹெஸ் டோல்ட். ஸோ வெரி குட் ஆர்ச்சா. ஆர்ச்சாக்கு வந்து ஒரு ஸ்டார். குட் ஜாப் ஆர்ச்சா. She's given me the first correct answer. So then she gets a star. Very good. So now next. Statement 1. Pneumonia fever could be confirmed by a viral test. Common cold is caused by Haemophilus influenzae. What is the answer? Second மாத்திட்டு நான் பார்த்தேன், but first போட்டது தப்பாச்சே. Okay. All right, okay, a lot of mixed answers. D, C, B, A, எல்லாம் different போட்டுட்டு இருக்கீங்க. Okay, so here if you see pneumonia வந்து is confirmed by viral testing ங்கிறது தப்பு. டைஃபாய்டுக்கு தான் வந்து we use viral test for confirmation. Okay, அதே மாதிரி common cold is caused by Haemophilus influenza கிடையாது. pneumonia is caused அல்லது common cold is caused by rhinovirus. Okay, so அதனால both statements are incorrect. Option D is the right answer. Okay, and option D யாரு first fast கொடுத்தா அப்படின்னா Pradeep Kumar has given. So very good Pradeep, உங்களுக்கு ஒரு star for this question. Well done, good job. Then which of the following is not a sign of amoebiasis? Amoebiasisக்கு எது வந்து sign இல்லை? Go on, what's the answer? Okay, Archa has said D, அப்புறம் அக்கல்யா has said C, பௌசிகா has said B, ரேணு has said A. A, B, C, D எல்லாமே முடிஞ்சாச்சு. என்னடா இது? What is the correct answer? Think and answer, no? என்ன அவசரம்? Okay, again I'm getting mixed answers. See, very simple no pasangla. Constipation, abdominal pain and cramps, stool with excess, இது எல்லாமே amoebiasisல இருக்கு. ஆனா remember, ascariasisல தான் I told you that it's an intestinal parasite. So, intestinal blockage can happen. So, இது வந்து ascariasis ஓட symptom. Amoebiasis ஓட symptom இல்ல. Okay, so அதனால வந்து option D is the right answer. And Archa Gopika gave the first answer. So very good Archa, ரெண்டாவது star. Good job, very good. ஆமா, Sudarshanam K. Yes, vector na carrier. Okay, vector na somebody will carry and drop. Transmitting agent. Okay, எப்படி வேணா சொல்லலாம். Okay, carry பண்ணிட்டு போறது தான் vector. சரியா? All right, so intestinal blockage is the right answer for this question. Okay, then last question for today. Nasal congestion and discharge, sore throat, hoarseness, cough, headache, tiredness. இது எல்லாமே characteristics of எந்த ஒரு disease? எந்த ஒரு disease? Okay. Right, so very good பசங்களா. இது எல்லாமே நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது தான். So very good, option C is the right answer. Okay, நீங்க வந்து மூணு தான் gave the first answer. அதுக்கப்புறமா Pradeep and then Archa and then Asha. Very good. So Moon gave the first answer. Moon க்கு ஒரு star. Very good. Good job.
Keep it up, pasangla. Very, very nice. So, இன்னைக்கு classல we have done the first part of human health and disease, pasangla. Now, Xylem is kandipa there for you as the fastest growing edtech company நம்ம South Indiaல. And of course, நம்ம Xylemல வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து best brains together in the country have brought it together for you. Okay, and நம்ம success story definitely சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் have been benefited from Xylemல நடக்கக்கூடிய courses. And நம்ம offline campus தமிழ்நாடுல கோயம்புத்தூர்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம கேரளால எக்கச்சக்கமான சென்டர்ஸ் இருக்கு. பட் தமிழ்நாடுல we have our first offline center in Coimbatore. Okay, so உங்களுக்கு தேவையான எல்லா facilities, some offline teachers, okay, நல்ல உங்க கான்ஃபிடன்ஸையும் எஃபிஷியன்சியும் பூஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ என்னெல்லாம் கோர்ஸ் நம்ம அங்கே அவைலபிளாக வச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி கிளாஸ் 12th படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு we have our தளபதி பேட்ச். ஸோ தளபதி பேட்ச் வந்து இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ சிம்பிளாக நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணணும், ஆப்க்கு போகணும், லாகின் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ தளபதி கோர்ஸுக்கு ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுனால சீக்கிரமாக கோப் பண்ணிக்கணும்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகே, ஸோ நம்ம தளபதி பேட்சுக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் 40 ரூபா போடுற கணக்கு தான். ஓகே, ஸோ இட்ஸ் ஒன்லி கோயிங் டு பி 40 rupees a day. ஸோ வருஷத்துக்கு வந்து யூ வில் பி ஸ்பெண்டிங் அரவுண்ட் 15,000 rupees. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம தளபதி கோர்ஸோட ஃபீஸ். அண்ட் வெற்றி வந்து நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ்க்கான course. Okay, so online la நம்ம repeaters கான exclusive course is VETRI. and VETRI ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னாலும் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, ஆப்க்கு போய் லாகின் பண்ணுங்க, அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, yes Chintu, all the online courses நம்ம YT teachers தான் எடுப்பாங்க. யூடியூப்ல இருக்கிற நீங்க பார்க்குற எல்லா டீச்சர்ஸும் வந்து ஆன்லைன் பேட்ச் எடுப்பாங்க. so you don't have to worry about that. ஓகே, பட் என்ன நம்ம யூடியூப்பை விட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டான ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு வந்து ஒரு கைடட் கோச்சிங் இருக்கும் போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, that's about our வெட்ரி பேட்ச். அண்ட் வெட்ரி பேட்ச் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 60 ரூபாய், ஒரு எக் பஃப், ஒரு லைம் சோடாவும் சிப்ஸும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், 60 ரூபாய் காலி. ஸோ அந்த மாதிரி வந்து 60 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு உங்களோட ஃபுல் வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கறது பசங்களா. ஸோ an entire இயர்க்கான கோர்ஸ் ஃபீ வந்து இஸ் only 17,000 rupees. ஸோ கன்சிடர் பண்ணுங்க, சீக்கிரமாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் வெட்ரி அண்ட் மாராக்கு நம்ம சீக்கிரமாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம மாரா பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அன் ஆஃப்லைன் பேட்ச். நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் கோயம்புத்தூர்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. they'll give you all the details and நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப் உடனே உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால சீக்கிரமா மறக்காம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் என்டையர் வருஷம் we are going to travel together and make sure that நீங்க அங்க போய் நீட் 2025 தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு மாசா சொல்ற வரைக்கும் உங்களை செதுக்கிறது தான் எங்க வேலை. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? All right, Sai Niveda, நீங்க ஆப்ல செக் பண்ணி பாருங்க கண்ணா, it might be useful for you. Okay, yes Harsha, வெட்ரி பேட்ச் வந்து கூடிய சீக்கிரமே we are going to start. ஸோ அதனால வந்து I can't wait to see all of you in the classroom. ஸோ ரிப்பீட்டராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கன்சிடர் ஜாயினிங் வெட்ரி. இதே கிளாஸ் 12 ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா வந்து கன்சிடர் ஜாயினிங் அவர் தளபதி பேட்ச். ஓகே, that's the spirit pasangla, tatron thukron NEET 2025. okay, so fantastic energy. okay, so happy to teach you all today pasangla. இதே மாதிரி ஸ்டார்ஸோட இதே மாதிரி பிரைட்டா கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நீங்க எல்லாரும் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் ப்ரிப்பரேஷன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, that's the spirit. Fantastic pasangla, take care of yourself. அடுத்த கிளாஸ்ல சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். until then, bye bye, see you all.